அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பீம் இந்தியா யூடியூப் சேனல் மூலமாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நடைபெறுகின்ற விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றவர்களை பற்றி பேச இந்த தொலைக்காட்சியின் மூலமாக முனைகின்றோம். இந்த தொலைக்காட்சியை அனைவரும் பார்த்து ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் செய்யவும், அனைவருக்கும் பகிரவும், பெல் பட்டனை அழுத்தி நீங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடுகின்ற அனைத்தும் உங்களுக்கு அப்டேட் ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது யாருடைய மனதையும் நோக வைக்க வேண்டும் என்பதற்காக பதிவு செய்யப்படுகின்ற பதிவு அல்ல. ஒருவரை தரைக்குறைவாகவும் கொச்சைப்படுத்தி பேசுகின்றவர்களை பற்றித்தான் நாங்கள் விமர்சனம் செய்கின்றோமே தவிர அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தனிப்பட்ட விரோதமோ கருத்து வேறுபாடும் இல்லை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் ஐயா. இன்று உங்களுடன் ஒரு 3 கேள்விகள் கேட்கலாம் என்று இருக்கிறோம். முதலாவதாக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி 2G ஊழல் ஆண்டிமுத்து ராஜா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆண்டிமுத்து ராசா அவர்களை பற்றி வலைதளங்களிலே மிகவும் தரைக்குறைவாகவும் மிகவும் கேவலமாகவும் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வரலாறு திரும்பி பாருங்க. நான் அதனால தான் எம்ஜிஆர்லாம் நான் மதிக்கிறதே இல்லை. நான் கலைஞர்னு சொல்லுவேன், என் நண்பர். நீங்கள் வச்சுக்க உங்கள் நண்பர். நான் சொல்லுவேன், நான் அவர்கிட்ட நான் தலைவர்லேயே பேசுவேன். நான் கலைஞர்கிட்ட என் நண்பரியா வச்சுங்க, உங்கள் நண்பர் எனக்கு நண்பரா? ஒரு வெள்ளக்காரன் வெளியிலிருந்து வந்தவனுக்கு இந்த நாட்டினுடைய மனிதனை மாண்பை மதிக்கக்கூடிய அந்த பேர் ஆண்மை இருந்தது. ஆனால் எம்ஜிஆருங்கிற ஒரு லூசுக்கு அது இல்லையே. இந்த விமர்சனங்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், விமர்சனம் செய்ய நினைக்கின்ற நான் அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவன். இந்த சமுதாயத்திற்கு பேர் இழுக்கானவர் தான் இந்த ஆண்டிமுத்து ராசா என்பவர். அவர் ஏதோ அவருக்கு இந்த திமுகவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதவி கொடுத்துவிட்டு ஊழல் செய்வதற்கென்றே அவரை நியமித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த வலைதளங்களை பார்க்கலாம். எத்தனையோ தலைவர்களை பற்றி பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசுவதற்கு இந்த ஆண்டிமுத்து ராசாவுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. கல்வி தகுதி என்பது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தகுதி அல்ல. பட்டய அறிவு இருக்க வேண்டும். அனுபவம் என்று சொல்கிறார்களே, அந்த அனுபவம் இருக்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர், கக்கன் போன்றவர்கள் எல்லாம் எந்த கல்லூரியிலே எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள் என்பதை இந்த ஆண்டிமுத்து ராசா முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழ்மையிலிருந்து உழைத்து வளர்ந்த ஒரு மாமனிதர். அவரை இந்திய அரசு பாரத ரத்னா என்று போற்றி புகழ்கிறது. அப்பேற்பட்ட மனிதரை இந்த ஆண்டிமுத்து ராசா, எந்த தகுதியும் இல்லாத ஆண்டிமுத்து ராசா 2G ஊழல் செய்து 1,76,000 கோடியை கொள்ளையடித்து அவமானப்பட்டு பேசிய அனைத்தும் இந்த வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டிமுத்து ராசா எம்ஜிஆரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு தகுதி வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை, பொன்மனை செம்மல் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும். ஆண்டிமுத்து ராசாவுக்கு எந்த தகுதியும் இல்லை. வலைதளங்களில் பேசுவதை, கைத்தட்டுவதை பார்த்ததும் இந்த ஆண்டிமுத்துக்கு ஊழல் ராஜாவுக்கு, 2G ராஜாவுக்கு ஒரு பெருமை வந்துவிடும் போல் தெரிகிறது. பாராளுமன்றத்திலே சபாநாயகர் வந்தால் ராமரை பற்றி கோஷமிடுவதாகவும் ராம் ராம் என்று சொல்வதாகவும் இவர் சொல்லிவிட்டு, நாங்கள் அனைவரும் பெரியார், தந்தை பெரியார் என்று நாங்கள் சொல்வோம் என்று சொல்கிறார். உனக்கெல்லாம் ஒரு வெக்கம் மானம் எதுவுமே இல்லையா? ஜெயிலுக்கு போய் வந்தவன் நீ போய் பாராளுமன்றத்தில் போய்ட்டு பேசுகிறாங்கன்னு சொல்கிறிய. இந்த சமுதாயத்துக்கு ஒரு சாபக்கேடு என்று சொன்னால் நீ ஒருத்தந்தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசுவதற்கும், இந்த பாராளுமன்றத்தை ஆட்சி செய்கின்ற, இந்த இந்திய திருநாட்டை ஆட்சி செய்கின்ற ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கின்ற மாண்புமிகு
நரேந்திர மோடிஜி அவர்களை பற்றி பேசுவதற்கும் உனக்கு எந்த விதமான தார்மீக உரிமை இல்லை. நீ ஜெயிலுக்கு போய் களி தின்ன ஒரு ராசா என்பதுதான் என்னுடைய கருத்து. 50 கோடிக்கு மேல் சொத்தை முடக்கியிருக்கிறார்கள். அதில் கூட வெக்கமும் சூடு சுரணையும் இல்லாமல் பொதுக்கூட்டங்களிலே புரட்சித் தலைவரை பற்றி பேசுவதும், பாராளுமன்றத்தினுடைய இந்த இந்திய திருநாட்டினுடைய பிரதமரை குறித்து பேசுவதும், அமித்ஷா அவர்களை குறித்து பேசுவதும், உள்துறை அமைச்சரை பற்றி பேசுவதும், அந்த அம்மையாரை பற்றி பேசுவதும் இந்த ராசாவுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஒரு கேடுகட்ட ராஜா என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக மாண்புமிகு அமைச்சர் திரு எல் முருகன்ஜி அவர்களை பாராளுமன்றத்தில் தரக்குறைவாக திரு TR பாலு MP அவர்கள் பேசியது குறித்து தாங்கள் கருத்து? TR பாலு ஒரு அப்படியே தியாகி, அவர் சுதந்திர போராட்ட தியாகி, செக்கு எழுத்து செம்மல். அவர் பார்த்து ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு இணையமைச்சரை, ஒரு சட்டம் படித்தவரை, இணையமைச்சர் சட்டம் படித்தவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து வேலு யாத்திரை நடத்தியவர், அந்த கட்சியை உயர்த்தி இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே அந்த கட்சி தெரிகிறது என்று சொன்னால், அனைவரும் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அதற்கு மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அண்ணன் எல் முருகன் அவர்கள். அவர் ஒரு இணையமைச்சராக இருந்து கொண்டு அவர் நன்றாக பணியாற்றுவதை பொறுத்து கொள்ள முடியாமலும், சாதிய வன்மத்தோடு இருக்கின்ற இந்த TR பாலு. Why do you interfere? Please sit down. You don't have any. Please sit down. Please sit down. I know how to. Please sit down. You are unfit to be a member of parliament. Please sit down. அந்த பாலுக்கு அவருடைய தொழிலை நாம் பார்க்க வேண்டும். உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல் முருகனுடைய குடும்பத்திற்கும் சாராயம் காய்ச்சி விற்று கொண்டிருக்கின்ற TR பாலுக்கும் வித்தியாசம் நாம் பார்க்க வேண்டும். TR பாலு ஒன்றும் வயது தான் அதிகமாக இருக்கிறத தவிர உள்ள எதுவும் இல்லை. உள்ள எதுனா இருந்தால் பாராளுமன்றத்தில் ஒரு இணையமைச்சர் குறுக்கிடுகிறார் என்று சொன்னால் நிறுத்த வேண்டும். அதை விட்டு நீ தகுதி இல்லை, நீ அன்ஃபிட்டு அப்படின்னு நீ பிட்டா? முதல்ல TR பாலு நீ பிட்டா? டேய், நான் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன், எனக்கு கோபம் வரத்தான் செய்யும். நீ என்னடா பிட்டு? நீ எதில் பிட்டு? எதிலும் பிட்டு இல்லாத ஒரு ஜென்மனி. நீ போய் ஒரு மாநில தலைவராக இருந்தவர், சட்டம் படித்தவர், இன்றைக்கு இணையமைச்சராக இருக்கிறார். தன்னுடைய உழைப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பமும் அவரும் உன்னா மாதிரி ஊழல் செய்துட்டு இன்றைக்கி வழக்கை சந்தித்து கொண்டிருக்கின்ற TR பாலு வாயை அடக்க வேண்டும். வாயை அடக்கவில்லை என்று சொன்னால் இந்த பீம் இந்தியா தொலைக்காட்சியின் மூலமாக உன்னுடைய ஜாதகத்தை அனைத்தையும் எடுத்து வெளியிடுவேன் என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக ஒரு கேள்வி. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆட்டுக்குட்டி என்று பேசியுள்ள நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் கோபால் பற்றி நீங்கள் நினைப்பது? நக்கீரன் கோபால் நக்கி பழிக்கிறவர். அவர் அந்த அறிவாலயத்திலே நக்கிறவர். உனக்கெல்லாம் ஒரு பெரியார் விருது கொடுக்குறானுங்களே, அந்த பெரியாருக்கும் உனக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? பெரியாரே நாங்கள்லாம் கழுவி ஊற்றுறோம். பெரியார் தந்தை பெரியார் இந்த சமுதாயத்துக்கு அவர் செய்த நன்மைகள் என்ன? பட்டியலிடுங்கப்பா, வெள்ளை அறிக்கை விடுங்க, பட்டியலிடுங்க, பட்டியலில் காட்டுங்க. எந்த கோயில் போராட்டத்தை நடத்திட்டாரு, எந்த பெண்களுக்காக அவர் மேலாடை அணியலன்னு சொல்லிட்டு அப்படி எகிரி குச்சாரு? ஒன்றுமே இல்லையே. நாங்கள் படிக்காம கை நாட்டா படிக்கிறோமில்ல? நாங்கள் படிக்கிறோமில்ல? எந்த கோயில் உள்ளிட்டுன்னு போனார்? பெருந்தலைவர் காமராஜர் அழைச்சிருந்தா ஊவே சாமிநாதரை மதுரை கோயிலில் அழைச்சி கொண்டு சென்றார். முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் அழைத்து கொண்டு சென்றார். இந்த தந்தை பெரியார்னு சொல்கிறீங்களா? உனக்கு ஒன்றா தந்தையாக இருக்கண்டா, எங்களுக்கு ஏண்டா தந்தை? ராமசாமி நாயக்கர் என்பவர் அந்த நாயக்கர் பட்டத்தையே எடுத்துக்கலையே. ஒருத்தன் பேசி கிடக்கிறான் ஜேர்னலிஸ்ட்னு, மூத்திர சட்டி எடுத்துக்க மூத்திர சட்டி எடுத்துன்னு போய் கூச்சி வச்சுட்டு இன்றைக்கி ஓசி சோறு தான் அந்த இதை டிவி தடலை அனுபவிச்சுன்னுக்குது. அந்த பெரியார் தடலை பொதுமக்களுக்கு எதனா உண்டா? சனாதனம் பேசுகிறீங்களாடா வாய்க்கிழிய. நீங்கள் எந்த கோயில் உள்ள இந்த சமுதாயத்தை சனாதனத்தில் பாதிக்கப்படுகின்ற சமுதாயத்துக்கு முதல்ல அதை சொல்லுங்கடா. நீங்கள் பட்டியலின மக்கள் எங்களை கருவியாக்கி, இந்த சமுதாயத்தை கருவியாக்கி நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு இதுக்கு ஓலம் பண்ணுற ஓநாய்களை நீங்கள் கருவியாக பயன்படுத்தி கொண்டு பெட்டியை கொடுத்து நீங்கள் குலைக்க வைக்கிறீர்கள். இதுதான் உண்மை. எவனாவது உண்மையை சொல்லு. சனாதனம் என்பது கை தூக்கி பிடிக்கிறது யார்? எந்த பிராமணனும் கிடையாது. எந்த பிராமணனும் எந்த கோயிலும் வராதுன்னு அவன் சொல்லலை. அவனை சொல்ல வைக்கிறவன் யார்?
அதை வெளியிடுங்க பார்க்கலாம். அதனுடைய வன்மை தான் இந்த டிஆர் பாலு பாராளுமன்ற அண்ணன் எல்முருகன் அவர்களை மத்திய அமைச்சர் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். இதை நாங்கள் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் 40 ஆண்டு காலம் எனக்கும் அரசியல் தெரிந்த சமுதாயம் என்ன செய்கிறதுன்னு தெரியும். அதே வகையில் இந்த இதில் ஜாதி வரி பிடித்த அன்பரசன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர் எத்தனை பட்டியலின சமுதாயத்திற்கு நான் இந்த மாவட்ட சார்ந்த எத்தனை பட்டியலின சமுதாயத்திற்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உயர் பதவி வழங்கியிருக்கிறார். மாவட்ட செயலாளர் குத்தகை எடுத்துக்கினாரா? அவர் சமுதாயம் இந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறான்? ஆதரவு மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம்? பட்டியலின மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம்? இந்த ஒரு மாவட்டத்தை மட்டும் எடுத்து பேசுவோம். டிஆர் பாலு இங்கே எம்பியாக இருக்கிறாரு. எந்த மக்களுக்கு வந்து நன்மை செய்துட்டார்? எந்த தெருவாக வந்து நன்றி தெரிவித்தார்? எந்த ஊரை வந்து பார்த்தாரு? எதையும் பார்க்கல. அந்த வகையில் பார்க்கும்போது அண்ணாமலைஜி அவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த நக்கீரன் கோபாலுக்கு மன்னிக்கவும். நக்கீரன்ற ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அதை வந்து நக்கீரன்ற நல்லா தான் இருக்கும். அது நான் சொல்லிட்டேன். ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறது உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு ஐபிஎஸ்ஸை முடித்துட்டு 10 ஆண்டுகள் வந்து பணியாற்றி விட்டு ஊழலற்ற ஆட்சியை தரணுன்னு பட்டியல் வருது. உனக்கு வெக்கம் மானம் இல்லையா? உன் பத்திரிகையில் போட, கல்வி தகுதியெல்லாம் போடுறார போட. உயிராக இருக்கும்போது அவர் வந்து வீரப்பனை பற்றி உன்னால் அவன் பேச முடிஞ்சதா? அவருக்கு கொடுத்த பணத்தை நீ கையாடல் பண்ணிட்டேன்னு வலைதளங்களில் வருத, நீ ஏமாற்றி சாப்பிட்டேன்னு வருத, வீடு கட்டுறது தான், வண்டி அவருக்கு கொடுத்த பணம் தான் சொல்கிறாங்களே. அதை மறுப்பு தெரிவிக்க உன்னால் முடியுதா? அதிமுக பற்றி பேசுவதற்கும் எடப்பாடியாரை பற்றி பேசுவதற்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவதற்கும் தான் உன் பத்திரிகையை நீ வச்சுன்னுக்கிற. உன் பத்திரிகையை பற்றி ஏற்கனவே சொன்ன அறிவாலய வாட்ச்மேன், அறிவாலய ஏட்டையா RS பாரதி என்ன சொன்னாரோ, பம்பாயின்னு குறிப்பிட்டார் பாருங்க, அந்த பத்திரிகை தான் உன்னுடைய பத்திரிகை. நீ இங்கே எவ்வளோ பேசுவீங்களோ அதுக்கு எதிர்மறையான பேச்சு பேசுறதுக்கு எங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உன் பத்திரிகை வந்து அண்ணாமலைன்னு சொல்லக்கூடாதுடா. நீ மன்னிக்கணும், கொஞ்சம் வார்த்தை வந்துடுச்சு. அண்ணாமலையார்னு சொல்லணும். அண்ணாமலையாரே வந்ததுனால தான் தீப்பிழம்பா நிற்கிறாரு. நீங்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறீங்க. அந்த அண்ணாமலையார் பேரை சொல்லலாம். உன் பத்திரிகை விற்குமா? போட, திராவிட மாடல் போடாத. கருணாநிதி ஆட்சின்னு போட்டு உன் பத்திரிகை விற்று பாரு. எவனாவது ₹1 வாங்குறான் நான் பார்க்கலாம். எவனோ வாங்க மாட்டான். திராவிடர் மாடல் ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் அவர் சொல்கிறார்ல, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை தந்தேன், புரட்சி தலைவி எம்ஜிஆருடைய ஆட்சியை தந்தேன்ல விட நீங்கள் ஆட்சி வந்தால் சொல்லணும். திராவிடர் மாடல் ஆட்சி, கட்டுமர ஆட்சின்னு சொல்லுங்க. மாண்புமிகு வருங்கால முதலமைச்சராக இருக்கலாம், மத்திய அமைச்சராக இருக்கலாம், அனைத்து தகுதியும் படைத்த ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி என்று பேசினால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விட மிகவும் தரக்குறைவாக பேசுவேன் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.